இந்த எக்ஸிட் போல் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால இந்த எக்ஸிட் போல வந்து நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு ஆய்வு தான் இருக்கும். 120ல இருந்து எல்லாரும் ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் வந்து 120ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 110ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 5% 10% பிளஸ் ஆர் மைனஸ்ன்றாங்க. அது கட்டாயமா மைனஸ் தான் எல்லாருக்குமே, யாருக்குமே பிளஸ் வர போறது இல்லை. பூத்லயே ஆள் இல்லை. பூத்துல விஜய் சார்ந்தவங்க யாருமே இல்லை. அந்த பூத்துல கூட ஒரு 1000 ஓட்டு இருக்கு அந்த பூத்துக்குன்னு சொன்னா ஒரு 200-300 பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. சரி, இங்க ஆச்சரியம் எங்க போய் விடும்? விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆட்சிக்கு போவாரான்னா அதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது சார். ஆனால் தாக்கத்தை உண்டுவாக்காருன்னா கட்டாயமா தாக்கத்தை உண்டாரு. 4ஆம் தேதி யாருக்குமே மேண்டேட் வரலன்னா கட்டாயமா அதிமுகவும் தாவேகாவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல கட்டாயமா வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு பிஜேபி சப்போர்ட்டும் கொடுக்காது, தாவேகாவும் கேட்காது. இரண்டுமே நடக்காது. இனிமேல வந்து மதம் ஜாதி இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணீங்கன்னா கட்டாயமா அரசியல்ல ஜெயிக்க முடியும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான நஸ்ரத் அலி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து திமுக ஜெயிக்கிற மாதிரி சில எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் அதிமுக ஜெயிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்க போன வீடியோவில் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து யாருமே வந்து மெஜாரிட்டியா வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் உங்களோட வியூ எப்படி இருக்கு சார்? இந்த எக்ஸிட் போல் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால இந்த எக்ஸிட் போல வந்து நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு ஆய்வு தான் இருக்கும். இதுல வந்து எக்ஸிட் போல் என்றது வந்து இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மேஜர் எல்லாம் 3 பிளேயர்ஸுக்கும் எக்ஸிட் போல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா 3 பேரும் வருவாங்க அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. அதனால இது என்ன தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த எக்ஸிட் போல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில தான் இந்த எக்ஸிட் போல் இருக்கு. சார், இப்போ மேஜரா வந்து இப்போ திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் வந்து எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வியூகம் என்ன சார் இதுல? சார், எல்லா காமிச்சிருக்காங்கன்றது நீங்க சொல்ல முடியாது. இப்பதான் நீங்க சொன்னீங்க பல எக்ஸிட் போல் வந்து 3 கட்சிகளுக்கும் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான். அப்படிதான் இருக்க பின்ன அது வந்து அந்த எக்ஸிட் போல வச்சுக்கிட்டு நீங்க எந்த தீர்மானத்துக்கும் நீங்க வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆய்வுக்கா நான் சொல்றேன் சார். மற்றவங்க என்ன ஆய்வு பண்ணாங்க, அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய சயின்டிபிக்கல் கால்குலேஷன் அவங்க தான் செய்வாங்க. என்னுடைய சைட்ல என்ன இருக்குன்றத நான் சொல்ல முடியும். மற்றவங்க சொல்றது சரியா தப்பான்றதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு நான் இல்லை. எனக்கு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆய்வுல நான் என்ன உங்களுக்கு சொல்ல முடியும்ன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே போலதான் பார்வையாளர். என்னுடைய இதுக்கு முன்ன ஒரு இன்டர்வியூல உங்க கூட நான் சொல்லி இருந்ததுல எந்த மாற்றங்களும் இல்லை சார். எந்த மாற்றம் கூட இல்லை. அதே நிலைதான் இனிக்கும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே வந்து 3 டிஜிட்டுக்கு வரமாட்டாங்க என்று என்னுடைய ஒரு ஆய்வு இருக்கு, கணிப்பு இருக்கு. அதே கணிப்பு தான் இன்னைக்கும் இருக்கு. அதே தான் எக்ஸிட் போலும் காட்டுது. மறைமுகமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் காட்டுது. நீங்க அந்த கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதுதான் காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 120ல இருந்து எல்லாரும் ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் வந்து 120ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 110ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 5% 10% பிளஸ் ஆர் மைனஸ்ன்றாங்க. அது கட்டாயமா மைனஸ் தான் எல்லாருக்குமே, யாருக்குமே பிளஸ் வர போறது இல்லை. எல்லாருக்குமே மைனஸ் தான் வரப்போகுது. அந்த வகையில எல்லாரும் 100 கீழே தான் வர போறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு காலத்துல நடக்க போகுது. 2வது ஆச்சரியமான விஷயம் தான், ஆனா இது உண்மை. அது வந்து இன்னைக்கு ஏத்திக்கோங்க, இல்ல 4ஆம் தேதி ஏத்திக்கோங்க, நீங்க பரவாயில்ல. 5ஆம் தேதி என்னைக்கு ஏத்திக்கோங்க, பரவாயில்ல. ஆனா இது உண்மை. அது என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, மக்கள், தமிழ்நாடு மக்கள் முக்கியமா சார், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுடைய மக்கள் தான். ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ திமுக
அதிமுக இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வந்து ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3வது சக்தியை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல எனக்கு தெரியுது. எனக்கு என்னுடைய ஆய்வுக்கு நான் இப்போ மக்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல மீன் விற்கிறவங்க கிட்டயும் பேசும்போது யாருக்கு நீங்க ஓட்ட போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். ஆஹ் விஜய்க்கு போடுறோம் சார், நாட்டுக்கு என்னதான் நல்லது நடக்கும்னு பார்ப்போமே, இதுக்கும் ஓட்ட போட்டு அப்படின்னு தான் வந்து மக்கள் பேசுறாங்க. ஒரு ஆட்டோல போகும்போது ஆட்டோக்காரங்கிட்ட பேசினாலும் ஒருத்தர் சொல்றான், எங்க வீட்டுல 12 பேர் குடும்பத்துல நாங்க எல்லாரும் விஜய்க்கு போட்டோம். சரி, இதுல இன்னொரு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூத்துலயே ஆள் இல்ல. பூத்துல விஜய் சார்ந்தவங்க யாருமே இல்ல. அந்த பூத்துல கூட ஒரு 1000 ஓட்டு இருக்கு அந்த பூத்துக்குன்னு சொன்னா ஒரு 200-300 பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. எங்க ரிமோட்டஸ்ட் ஏரியா, எங்க பூத்துல ஆளே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லிப் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல அந்த ஏரியால, அந்த சந்தில, அந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அந்த நிர்வாகம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் ஃபிளட்ஜா இருக்குன்னு சொல்ல முடியாது, புது கட்சி. ஆனா அவங்களும் அங்கேயும் வந்து அவருக்கு ஓட்டு விழுது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். புரியுங்களா? சரி, இந்த ஆச்சரியம் எங்க போய் விடும்? விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சந்தேகம். அதுல இது போதாது, இது பத்தாது. இந்த இந்த ஒரு விழிப்புணர்ச்சி விஜய்க்காக, இல்ல இந்த ஒரு சப்போர்ட் விஜய்க்காக பத்தாது. அதனால இது அவர் ஆட்சிக்கு போவாரான்னா அதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது சார். ஆனால் தாக்கத்தை உண்டுவாக்காருன்னா கட்டாயமா தாக்கத்தை உண்டாக்கும், கட்டாயமா ஆக்கிடும். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து. சார் ஓகே சார். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஃபேக்டர் வந்து மெயினாக பிளேயர் ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது, இருந்தாலுமே நிறைய எக்ஸிட் போல்ஸுமே வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு எந்த தைரியத்தில் சார் அப்புறம் எக்ஸிட் போல்ஸ் கொடுக்குறாங்க? எதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்கு? இல்ல சார், அதுதான் சொன்னேன். எக்ஸிட் போல வச்சு இப்ப நம்ம பேசணும்னா அதை பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸிட் போல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கும் மனசு நோவு ஓடல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி தான் சில பேர் வந்து கொஞ்சம் சேட் ஆயிடுவாங்க, மற்றவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரியுது. அதனால அந்த ஒரு எக்ஸிட் போல வச்சு நம்ம பேசணும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிட் போல் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு சயின்டிபிக்கல் ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியுமான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியாது சார். ஏன்னா தமிழ்நாடுடைய மக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா வெளிப்படையா பேச மாட்டாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் சார். நீங்க எந்த ஒரு இதுக்கு நீங்க போனீங்கனாலும் எலெக்ஷனுக்கு 2016 நீங்க போய் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. புரியுங்களா? அதே போல வந்து நீங்க அதுக்கு முன்ன வந்து 2011 போய் பாருங்க. நீங்க சரியான ஒரு எக்ஸிட் போல் எப்போ எங்க வந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி இன் 2021. இவங்க எலெக்ஷன் இருக்கும் போது மட்டும்தான் அது வந்தது. இந்த திமுகவுடைய ஆட்சி அந்த டைம்ல மட்டும்தான் திமுக ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போல் வந்து ஃபெயில் தான் ஆயிருக்கு. 2016 வந்து திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா அவங்க சொன்னாங்க. ஆனா அப்படி நடக்கல. திமுக அப்போ வந்து தோற்றுச்சு, அதிமுக தான் பின்ன ஆட்சிக்கு வந்து. அதே போல 2011 கூட வந்து திமுக தான் வரும். நானே உங்களுக்கு போன ப்ரோக்ராம்லயும் சொன்னேன், அவ்வளவு அருமையான ஒரு ஆட்சி வந்து திமுக அந்த நேரத்துல கலைஞர் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு திரும்பவில்லை. எக்ஸிட் போல் சொன்னது எல்லாமே வந்து உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில நேரத்துல உண்மையா சொல்லியிருக்காங்க, சில நேரத்துல கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து நிரந்தரமா அப்படியெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லை சார். சார் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே 100 சீட்டு கம்மியா ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது, விஜய் அவர்கள் ஒரு 10-15 சீட் ஜெயிக்கும் போது அது வந்து இப்போ ஹங் அசம்பிளி வரும்போது விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போக வாய்ப்புகள் உண்டா என்ன? கட்டாயமாக வாய்ப்புகள் உண்டு சார். கட்டாயமா வாய்ப்புகள் உண்டு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே 100 தாண்ட மாட்டாங்க. 100 தாண்டலன்னா எப்படி ஆட்சி அமைப்பாங்க? நான் கேட்கிறேன். 100 தாண்டலைன்னா அப்போ எப்படி ஆட்சி அமைப்பாங்க? அதனால வந்து அதுல வேற மாற்று கருத்தே இல்லை. யார் வந்தாலும் சரி, புரியுங்களா, கூட்டணி இல்லாம வர முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க 120 வாங்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. 1% ஒரு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறைய டீப்பாக டிஸ்கஷன் பண்ணியிருந்தீங்க போன வீடியோவில். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் யார் சார் ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு? உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது?
சார் வெஸ்ட் பெங்கால்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேர்மா வந்து மம்தா இருக்கிறாங்க. இந்த வாட்டி மம்தாக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். டூ டிஃபிகல்ட் ஃபார் மம்தா. ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி படிப்படியா வளர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணியா பிஜேபி வந்து அங்க உருவாயிடுச்சு. இதுக்கு பிறகு அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. புரியுங்களா? மகாராஷ்டிரால காங்கிரஸ் இருந்தது. புரியுங்களா? மகாராஷ்டிரால வந்து தாக்கரே, உத்தவ் தாக்கரே அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லையே, அவங்க எல்லாம் இல்லவே இல்லையே. சொல்ல வர்றதுன்னா வேறவர் பிஜேபி குரோ பண்ணிச்சோ அதெல்லாம் அவங்களுடைய டாமினன்ஸ் தான் இருக்கு. அதனால அதே விஷயம் தான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும். ஓகே சார். அதே மாதிரி கேரளால எப்படி பாக்குறீங்க சார்? கேரளால மறுபடியும் என்ன காங்கிரஸ் வருமா இல்ல கம்யூனிஸ்ட்? கேரளால காங்கிரஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். கேரளால காங்கிரஸுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 வாட்டி வந்து இவங்க வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. இப்போ அதனால வந்து இந்த வாட்டி மக்கள் வந்து மாத்தி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அது வந்து ஸ்டேட்டோ சென்ட்ரலோ யாருனாலும் இருக்கட்டும் சார், எந்த எலெக்ஷனாலும் இருக்கட்டும், சேஞ்ச் மாற்றம் என்றது பர்மனன்ட் சார். அது வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், எல்லா விஷயத்திலும் தேவைப்படும். நீங்க மொபைலே எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு மாற்றம் 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 எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு 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 இதுவே சர்வீஸே நீங்க எடுத்துட்டீங்கன்னா முதல்ல 2G 3G 4G 5G போய்கிட்டே இருக்கு. சேஞ்ச் இஸ் பர்மனன்ட் சார். பொலிட்டிக்கலாவும் யாருமே நிரந்தரமா நாங்களாம் இருப்போம்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் போல 50 ஆண்டு 55 ஆண்டு வந்து ரூல் பண்ண பார்ட்டியே இன்னைக்கு இல்ல. சேஞ்ச் இஸ் பர்மனன்ட் சார். அது போல எல்லா இடத்துலயும் சேஞ்சஸ் வரும் சார். கட்டாயமா அதே சேஞ்சஸ் தான் தமிழ்நாடுல. நாங்க ஏத்துக்கணும். சேஞ்ச நீங்க வந்து ரிஜெக்டே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அக்ரி, யூ ஹேவ் டு அக்செப்ட் தி சேஞ்ச். ஓகே சார். ஒரு பக்கம் வந்து இப்போ தமிழ்நாட்டுல கூட வந்து பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, நல்லா வந்துகிட்டு இருக்கு சார். ஆனா இப்ப கேரளால வந்து பாஜக அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியறது இல்லை சார். லோக்கல் பாடி எலெக்ஷன் விட்டுருங்க, பட் ஆனா எம்பி எம்எல்ஏ தமிழ்நாட்டுல வளர்ந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா போதுமான வளர்ச்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல நீங்க வளர்ந்துச்சுன்றீங்க, ஆனா போதுமான வளர்ச்சி இல்லை. நீங்க அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா போதுமான வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2010 இல்லைன்னா 2008 இருந்து பாஜக வந்து கால் ஊண்டிட்டு அதோடைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது போதுமான ஒரு வளர்ச்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து எதிர்க்கிறதா. இந்த 2 திராவிட கட்சிகள் வந்து யாரோ ஒரு திராவிட கட்சிகள் எப்பயுமே வந்து எதிர்நிலையில் தான் இருப்பாங்க. நீங்க அதை பார்த்திருக்கலாம். இதே பாஜக கூட திமுக இருக்கும் போது அதிமுக வந்து எதிர்நிலையில நிற்குது, அவங்க ஆப்போசிட் நிற்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க ஏடிஎம்கே கூட இருக்கும்போது டிஎம்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்குது. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து. நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அதுக்கு வளராத, என்ன அந்த போதுமான வளர்ச்சி ஏன் வரலைன்னு கேட்டீங்கன்னா இங்க உள்ள மேஜர் 2 பார்ட்டிஸ் வந்து யாருன்னா ஒருத்தர் எதிர்ப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க, இதேதான். ஆனா 2 பேரும் ஆட்சியில வந்து 2 பேரும் வந்து பங்குக்காக பிஜேபி கூட இருந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுகவே வந்து பிஜேபி கூட வாஜ்பாய் காலத்துல 5 வருஷம் அமைச்சராகவும் இருந்தாங்க, அந்த ஆட்சியிலையும் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் காங்கிரஸுக்கு மாறும்போது தான் இவங்க பின்ன வந்து. என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், இந்த கூட்டணிகள்ன்றது எதுவுமே நிரந்தரம் இல்லை சார். முதல்ல மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல இவங்க கூட தான் கூட்டணி இருப்பாங்க, இவங்க கூட வரமாட்டாங்கன்றது எந்த ஒரு தீர்மானம் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்து சாகிற வரைக்கும் இருக்கணும்னு எதுனா இதுல இருக்கா என்ன? இது வந்து அரசியல், புரியுங்களா? இதுல வந்து கூட்டணிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில அந்த கட்சிக்கு எது சாதகம் பாதகம் என்றது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கூட்டணி அமைப்பாங்க. இன்னி வரைக்கும் திமுகவுக்கு பிஜேபி வந்து சாதகமா இருக்காது அப்படின்னு சொல்லிதான் திமுக இன்னைக்கு எதிர்த்து. நாளைக்கு ஒரு கால் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி குடிச்சிட்டாங்க, அதுல பாஜக இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் இல்ல, அப்போ என்ன சார் நடக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும் சார்? ஆட்டோமேட்டிக்கலா வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட எம்பி இருக்கு, அந்த எம்பி பிஜேபிக்கும் தேவையானது. என்ன இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தமிழ்நாடு நலத்துக்கு எங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்த நலத்து செய்வோம், நாங்க மேல இருந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதனால யாருமே நிரந்தர ஃப்ரெண்டு நிரந்தர எனிமின்றதே இல்லவே இல்லை சார், புரியுங்களா? அதனால தயவு செய்து என்னைக்குமே வந்து ஒரு ஸ்கோப் பண்ணிட்டு இவங்க வந்து இன்னைக்குமே பிஜேபி கூட போக மாட்டாங்க, அதெல்லாம் பொய் சார். அதெல்லாம் இதே நிலைமைதான் காங்கிரஸுக்கு
திமுக கூட அந்த டைம்ல காமராஜர் டைம்ல இருந்தது. இதே நிலைதான். நீங்க எடுத்து பாருங்க, அங்க எடுத்து பாருங்க சார். இன்னைக்குன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க பாக்குற பிஜேபியோட எதிர்ப்பு ரொம்ப கம்மி. இந்த டைம்ல காங்கிரஸோட எதிர்ப்பு இதுக்கு மேல 10 மடங்கு இருந்தது. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க சார். இந்தி உழைப்பு, அது இது இது வேண்டாம் இது வேண்டாம் நடத்திக்கிட்டே இருந்தது. இட் வாஸ் டூ மச் ஆக்சுவலி. நீங்க எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, காங்கிரஸ் எதிர்ப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. புரியுங்களா? அந்த நடந்த சம்பவம், ராஜீவ்காந்தி சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்லி தான் கையை காமிச்சாங்க. புரியுங்களா? இதெல்லாம் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற, இது வந்து அரசியல். இந்த அரசியல் எங்க போல ஒரு 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 சாதாரண மனிதன், ஒரு காமன் மேன் தான் வந்து அவனுக்கு தான் புரியாது. அந்தந்த டைம்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது எல்லாம் அரசியல். நாளைக்கு ஒரு கால் 4ஆம் தேதி யாருக்குமே மேண்டேட் வரலன்னா கட்டாயமா அதிமுகவும் தாவேகாவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல கட்டாயமா வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு பிஜேபி சப்போர்ட்டும் கொடுக்காது, தாவேகாவும் கேட்காது. இரண்டுமே நடக்காது. அந்த நேரத்துல என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா திமுகவும் பாஜகவும் சேரத்துக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. மேபி நாட் இமீடியட்லி, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ. ஏன்னா இவங்களுடைய இப்ப பிஜேபியோடைய அடுத்த எலெக்ஷன் 29 தான் இருக்கு. புரியுங்களா? சோ அங்கேயும் அவங்களுக்கும் மைனாரிட்டி தான் இருக்கு. அவங்களும் வந்து கோலிஷன்ல தான் இருக்காங்க. அதனால அவங்களும் ஒரு செட்பேக், ஒரு 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 ஸ்டாண்ட் பை போல வந்து ஒரு ரிலேஷன் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சார், பெரிய வாய்ப்பு. ஏன்னா இது பாலிடிக்ஸ், இதுல என்ன இருக்கே எனக்கு புரியல. இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்றது தீர்மானிக்க முடியுமா உங்களால? யாராலையும் முடியுமா? முடியாது சார். இது ஜஸ்ட் பாலிடிக்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ பாலிடிக்ஸ். அக்கார்டிங் டு பாலிடிக்ஸ், வாட் வென் விச் எவர் இஸ் நெசசரி அந்த வேலையை பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி சார். இந்த எலெக்ஷன்ல கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமா போயிருக்குன்னு பாக்குறீங்க சார்? யாருக்குமே அதிகமா போகல சார். பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ மக்கள் கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சதுன்னா முஸ்லிம்களோ கிறிஸ்டியன்களோ பாதிக்கு பாதி, புரியுங்களா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஓட் பண்ணிருக்காங்க. சரி, இன்னொரு இதுல பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட், இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. வெரி ஃபேர்லி தி ஹேவ் டன். ஒரு 15% ஓட்டுக்கு மேல வந்து அதிமுகவுக்கும் போயிருக்கு. ஐ குட் இன்ஃபேக்ட் நான் பேசும்போதெல்லாம் சொல்றாங்க, இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். நீங்க பாருங்க, வானம்பாடி அங்க இங்க எல்லாம், அந்த பக்கம் வேலூர் பக்கம் எல்லாமே எல்லாம் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் தான் இருக்கு சார். அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே நல்லா டஃப் கொடுத்துருக்கு. அது எப்படி டஃப் கொடுக்க முடியும் நான் கேக்குறேன். நீங்க ஸ்வீப்ல கிளீன்ல நீங்க பண்ணணும் இல்லையா? அங்க போய் பாருங்க, நிலவரம் ரொம்ப டஃபா இருக்கு. இப்போ இப்போ அதெல்லாம் சொல்லி நீங்க இப்போ ஏமாற்றவே முடியாது மக்களுக்கு. அது அந்த காலம் போயிடுச்சு. அவங்க நாட்டுக்கு என்ன நல்லது, புரியுங்களா, எக்கானமிக்கு என்ன நல்லது, பொருளாதாரம் எப்படி வளரும், அதுக்கு என்ன வழின்னு தான் தேடுறாங்க சார். எல்லாரும் அதான் சார் தேடுறாங்க. ஸோ இனிமேல வந்து மதம் ஜாதி இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணீங்கன்னா கட்டாயமா அரசியல்ல ஜெயிக்க முடியாது. நீங்க டெவலப்மெண்ட் எடுத்துருவாங்க, அதுலதான் சார் ஜெயிக்க முடியும். சார் அதே மாதிரி நீங்க சொல்லும்போது இப்போ தாவேகா இப்போ அதிமுக கூட்டணி வந்தது அப்படின்னா, இப்போ பிஜேபி இல்லாம எப்படி சார் அதிமுகனால வந்து போக முடியும்? ஏன்னா அவங்க 1 வருஷமாவே கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்காங்க, ஜெல்லாகி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு தனியா போனா எப்படி சார் போக முடியும்? 2021 என்ன சார் ஆச்சு? இருந்தாங்களா இல்லையா? ஆமா, 2024 இருந்தாங்களா? தெரிஞ்சாங்க இல்ல, இல்லையே சார். 24 இல்லையே. பிரிஞ்சுட்டாங்க சார். அதிமுக 24 பிஜேபி சொல்ல வருது. நான் இப்போதான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் ஒரு மேரேஜ் பண்ணி வந்து சாகுற வரைக்கும் ஒன்னாவே சாவும் அப்படின்னு இருக்கா? அதெல்லாம் அரசியல் சார். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து மக்கள் நலம் கறந்து நாங்க வந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தே முடிவெடுக்கும். இந்த முடிவு வந்து விஜய் எடுக்கிறாரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார். இது எனக்கு வந்திருக்கிற தகவல்கள் அப்படிதான் இருக்கு. எப்படியோ வந்து இந்த ஆட்சியை வந்து எடுத்துட்டு வேற இவங்க ஆட்சி வரணும்னா அதுக்கு எதனா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி 2 பேரும் தயாரான நிலையில தான் இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளையபாரலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.